சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த கடுமையான பணி சூழல்லையும் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசுகிறது இன்னைக்கு. வழக்கமாக காலையில் எத்தனை மணிக்கு சார் உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது தொடங்கும்? ஆக்சுவலாக டிபெண்ட் ஆகுங்க. சில நாள் நான் மார்னிங் ஃப்ளைட் பிடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஜென்ரலாகவே நாங்கள் நிகழ்ச்சி டெல்லியிலேருந்து கிளம்புறதா இருந்தால் மார்னிங் ஃப்ளைட்டு பிடிக்க வேண்டியிருக்கும். 6 மணிக்கு ஃப்ளைட் பிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ எர்லி மார்னிங் 4 மணி 4:30க்கு எந்திரிக்க வேண்டியிருக்கும். ஸோ எந்திரிச்சு ரெடியாகி எங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி அப்புறம் அந்த ஊரில் அங்கே போகணும். அப்போது நான் டெல்லியில் இருக்கும் பொழுது கம்பல்சரி என்னுடைய மார்னிங் வாக்கிங் பண்ணிடுவேன். பட் டெல்லியிலலாம் இந்த மாதிரி ட்ராவலில் இருக்கும் பொழுது அங்கே போய் ரீச் ஆகிட்டு அந்த ஊரில் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் சென்னையில் இருக்கிறனால சரி காலையில் என்னுடைய 6 மணிக்கெல்லாம் ரெகுலராக இது எந்திரிச்சோன்னே வாக் பண்ணுவேன். வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோகா, கொஞ்சம் எக்ஸசைஸ் அதை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நியூஸ் பேப்பர் எங்கள் ஹைஎன்பி மினிஸ்டர்ன்றனால ஸோ நியூஸ் பேப்பர் ப்ரீஃபிங் இருக்கும். எங்கள் ஆஃபீஸர்ஸ் அன்றைக்கி நியூஸ் அனலைசர்ஸ் என்னென்ன நியூஸ் என்னன்றதெல்லாம் ஒரு நியூஸ் அனலைசர்ஸ் இருக்கும். அது முடித்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு ஸோ உடனே அந்த ரொட்டீன் வேலைக்கு கிளம்பிடுவோம். ஆனால் சில பேர் தனிமை விரும்புவாங்க. நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது கூட அடுத்து ஏதாச்சும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு ஏதாச்சும் யோசிக்கிறதுக்காகவே அது மாதிரி உங்களுக்கு எதுவும் பழக்கம் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக. நான் என்னுடைய டேவை இந்த வாக்கிங் நேரத்துலையும் என்னுடைய டே பிளான் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி இதாக இருக்கும், அதில் இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இன்றைக்கி டிஜிட்டல் இந்த காலத்தில் நிறைய சாதகமும் இருக்குது, அந்த அளவுக்கு பாதகமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் உங்கள் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரதுனால கேட்குறேன், யூடியூபுக்கு அதுக்கெல்லாம் ஒரு தணிக்கை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாமா, இருக்குமா என்ன சார்? ஆக்சுவலாக நம்ம நாடை பொறுத்தளவுக்குங்க நிறையா பேர் பார்க்குறது கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது தணிக்கை பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனல் ஃபவுண்டர்ஸ் ரொம்ப ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீடம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமையில் இருக்கிறது. ஸோ அடிப்படை உரிமை, அதாவது ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, ஸோ இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிறதுனால ஸோ சில விஷயங்கள் நம்ம ரொம்ப யோசித்து தான் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது எடுத்தோம் அப்படிலாம் அதை நம்ம காக்கப்பட வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் நாட்டுக்கு எதிரான ஏதாவது செய்திகள் அல்லது நாட்டுக்கு எதிரானது, நாட்டினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்தினுடைய இறையாண்மை அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி கூட அந்த கண்ட்ரி பற்றி விமர்சனம், ஸோ இதெல்லாம் நம்ம டாலரேட் பண்ண முடியாது காரணத்தை கொண்டும் கூட. ஸோ அதுலையெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கிறது சார். அது மாதிரி நீங்கள் இளைஞராக இருக்கும் போதே ஏபிவிக்கு வந்துடுறீங்க, ஆர்எஸ்எஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்த பணிகள்லையோ இல்லை உங்களுக்கு பிடித்தமான பணிகள் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஒரு சீரியஸ்குள்ளே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த நண்பர்கள் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய இணையமைச்சர், அதுக்கு முன்னாடி மாநில தலைவர், அதுக்கு முன்னாடி பட்டியல் அந்த ஒரு ஆணையத்தோட துணைத் தலைவர் அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் நேரம் செலவிடுறதுக்கும் உங்களுக்குன்னு சில பொழுதுபோக்குகள் அப்படிலாம் இருக்குங்களா? ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸு கூட பொழுதுபோக்குன்றது எனக்கு ரொம்ப கம்மி தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸுன்றது கூட என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர் அப்பப்போ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை திடீர்னு எப்பயாவது எங்கேயாவது இப்போ கோயம்புத்தூர் போகிறேன்னு வைங்க, என் கூட காலேஜில் படித்தவங்க அல்லது அந்த மாதிரி இருந்தால் அவங்கள கூப்பிட்டு பேசுவேன். இங்கே சென்னையில் வழக்கமாக எப்பயாவது கூப்பிட்டு பேசுவேன். அரசியல் யார் ரொம்ப நண்பர் அப்படின்னா? அரசியலில் நண்பர்கள்னா எனக்கு பொறுத்தளவுக்கு எல்லாருமே நண்பர்கள் தான் மாதிரி. இது டஃப்பான கொஸ்டின் தான். பட் நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் எல்லாரு கூடயும் ஒரு நல்ல உறவு முறை வச்சுருப்பேன். பட்டு எனக்குன்ட்டு சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக எங்களுடைய ஆர்எஸ்எஸில் எனக்கு வழிகாட்டுதல் கொஞ்சம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசிக்குவேன். அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பொறுத்த அளவுக்கு என்னுடைய அரசியல் இதை நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன்.